பொண்ணெல்லாம் நான் வந்து கெஞ்சுவேன், ஏதாவது ஒண்ணு போடேன் பண்ணேன். அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவளுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கதான் பிடிக்கும். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் கிட்ஸ் ஆர் வேறங்க. அவங்க கிட்ட நம்மளால ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சோ ரொம்ப இந்த மாதிரி ட்ரெஸ்ஸியா பண்ண மாட்டாங்க. ஒரு அளவுக்கு அவங்களோட கம்ஃபர்ட்க்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணி கொடுத்துருவேன். அவங்க பாத்துருக்காங்களா? நீங்க ஒரு ஆக்டர்னு தெரியுமா உங்க மகளுக்கு? தெரியுமா? தெரியும். அது ஆக்சுவலா அவளுக்கு ரொம்ப லேட்டா தெரிஞ்சது. ஸ்கூல்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அம்மா சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏதோ படிக்கும் போது. Then she comes home and says, "Mama, you were an actor? You didn't tell me." I said, "Baby, I thought you were very small now. உனக்கு என்ன புரியும் ஆக்டிங் இல்ல டிவி பத்தி? அதனால தான் டைம் வரும்போது சொல்லலாம்னு நினைச்சேன். I didn't think it was a very big thing." "No, Mama, it's a very big thing." அப்படின்னா, "Yeah, okay, baby." அப்படின்னு சொல்லிட்டு. So she is very happy. In fact, அவ வந்து எப்பவுமே சொல்வா, "Mama, you're so pretty. You look so good. நீங்க வந்து ஏன் படத்துல பண்ணல? நீங்க ஒரு ஹீரோயினா இருந்திருக்கணும். நீங்க நடிக்கணும். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, நடிங்கன்னு சொல்லுவா. இப்ப கூட you're good ன்னு வா." Said all that is okay, but போதுமா, எனக்கு வேண்டாம். I'm enjoying this life. அவங்களுக்கு இருக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா அவங்களுக்கு நடிக்கிறது? அவளுக்கு அப்படி ஆக்டிங்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க நடிக்கணும் தான் ஆசை. நான் அதுல திருப்பி கண்டினியூ பண்ணணும், ஒரு பெரிய லெவல்ல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஆசை. ஆமா, என் ஹஸ்பண்ட்க்கு இல்ல. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னது, நான் வந்து கல்யாணம் பண்றதுக்கு ஓகே, ஆனா என்ன வந்து திருப்பி நான் நடிக்க மாட்டேன். நான் வந்து நடிக்கிறது மட்டும் இல்ல, வெளியில ஜாபுக்கே போக மாட்டேன். I'll be very dependent on you ன்னு சொன்னேன். அந்த மாதிரி வைஃப் மெட்டீரியல் எந்த ஹஸ்பண்ட்க்கு தான் வேண்டாம் சொல்லுங்க? I don't know, but he thought that it was a very good idea. He liked my intention that I'm a full marriage materials அப்படின்னு அவர் நினைச்சாரு. So he was very happy. அதுல நானும் மாறல, அவரும் மாறல. அவரும் நாளைக்கு நீ வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லல, நீ ஒரு கரியர் பில்ட் பண்ணணும், நீ ஒரு பேரு வாங்கணும், அவரும் என்னைக்குமே சொல்ல. எனக்கும் அது டன் அண்ட் டஸ்டட். நான் பண்ணிட்டேன், அச்சீவ் பண்ணிட்டேன், வீடு வாங்கிட்டேன், ஐ ஹாவ் மனி, எவ்ரிதிங். நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சேன்னா, டு ப்ரூவ் மை செல்ஃப், ஐ டிட் எவ்ரிதிங். So I think now beyond that time, I think it's enough. You're enjoying. I enjoyed that side of my life. I'm very proud of my achievement, and today also I'm very proud and happy, very safe and comfortable with my husband.